அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜி குவார்டர்லி எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஒரு 3 இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கலை அப்படின்னா, இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த கொஷின் பேப்பரையாவது படிச்சிருங்க. சரிங்களா? இது 2022 கேட்ட கொஷின் ப்ளஸ் லாஸ்ட் இயர் கொஷின். இது எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின்ஸ் தான். சரிங்களா? நமக்கு குவார்டர்லி எக்ஸாமில் கொஸ்டின் எந்த மாடலில் இருக்கும் சரிங்களா அப்படிங்கிற ஒரு மாதிரிக்கும் ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதனால் இதில் இருக்கிறதையாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே படிச்சிருங்க. ஆல்ரெடி சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ் சுவாலஜி, பாட்னி, பயாலஜி எல்லாத்துக்குமே சாப்டர் வைஸான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும் ப்ளஸ் 11th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரொம்ப முக்கியமானதான். ஸோ நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நமக்கும் மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுறதே இல்லை. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். இந்த டோட்டானமி அப்படிங்கன்னா என்ன, அதோட எடுத்துக்காட்டு. இது எக்னோடெர்மேட்டாவில் காணப்படும் சமச்சீர் தன்மை. அடிப்போஸ் திசுவின் படத்தினை வரைந்து பாகம் கூறி. கரப்பாம்பூச்சியோட தலை ஹைப்போநாந்தஸ் வகை. ஏன் சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன. இதெல்லாம் நிறையா டைம் கேட்டிருக்காங்க 20வது கொஷின். அதே போல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் சுவாச உறுப்புகளோட பெயர்கள். இதுவும் புக் பேக் கொஷனில் நம்ம பார்த்துருக்கலாம். ப்ளஸ் யூனிட் டெஸ்ட்டு மிட்டம்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ யூனிட் டெஸ்ட் அண்ட் மிட்டம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வெவ்வேறு இரத்த வகைகளில் காணப்படும் ஆன்டிஜன் மற்றும் எதிர்வினை பொருள். திறந்த வகை சுற்றற்றும் மூடு வகை. இது நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் தவளையோட பொருளாதார முக்கியத்துவம். சரிங்களா? நம்ம சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணோம். அதில் மோஸ்ட்லி இதில் எல்லா கொஸ்டினுமே அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்ப்போம். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை படிங்க. சரிங்களா? நமக்கு 15 1 மார்க்கில் 9 அல்லது 10 ஒரு சில டைம் 11 1 மார்க்ஸ் கூட புக் பேக்கில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் படிச்சிருங்க. இதில் தட்டைப்புழு, மண்புழு, மீன், இறால் இதோட சுவாச உறுப்பு. சரிங்களா? அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே போல் குளோரோகோஜன் செல்கள். வெள்ளை அடிப்போத்திசு, பழுப்பு அடிப்போத்திசு வேறுபாடு. பயனற்ற இடம். உடல் பருமன் ஏற்பட காரணம். இதய நுரையீரல் ஒழிப்பித்தல், சிபிஆர் சொல்லுவோம். அது எப்போது மேற்கொள்ளப்படுகிறது. சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இறப்பியல் இல்லை. இது ரிப்பீட்டட் கொஷினு. விலங்கியல் பூங்காக்கள் பற்றி எழுதுக. திசுக்கள் உயிரினங்களின் கட்டமைப்பு என அழைக்கப்பட காரணம். சரிங்களா? இது செகண்ட் செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக தேர்ட் செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் நீங்கள் இதெல்லாமே கம்பேர் பண்ணி படிங்க. சரிங்களா? ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதனால் இந்த 3 கொஷின் பேப்பர் உங்களுக்கு சொல்கிறோம். இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். யானைகளும் வனவிலங்குகளும் மனித வாழ்விடத்தில் நுழைய காரணம். பிளவு உடற்குழி, உணவு பாதை உடற்குழின்னு ஒப்பிடுக. இந்த வெள்ளை அடிப்போத்திசு இது ரிப்பீட்டட் கொஷினு ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். பழுப்பு அடிப்போத்திசோட வேறுபாடு. ஆண் தவளைக்கும் பெண் தவளைக்கும் உள்ள வேறுபாடு. இது பாருங்கள் 20வது கொஸ்டின். 3 கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்குது. சிறுகுடியில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இறப்பியல் இல்லை. 3மே இதை பார்க்கலாம். ஏன் சிலர் குரட்டை விடுகிறார்கள், அது எவ்வாறு ஏற்படுகிறது. நிணநீர் என்றால் என்ன, அதன் பயனாது. ஆர்னித்தின் சுழற்சி. இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல். சரிங்களா? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா? இதெல்லாமே பார்த்துருங்க. இது எல்லாமே 2 மார்க் கொஷின். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ இது 3 மார்க்ஸு. இருசொற் பெயரிடும் முறை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. பாலூட்டுகளின் பண்புகள் ஏதேனும் 3. இரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது. ஆண் மற்றும் பெண் கரப்பாம்பூச்சிகளுக்கான வேறுபாடுகள். இது பக்கவாட்டு இதயங்கள். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி GERD அதை படிச்சிருங்க. சுவாச பாதையை விளக்கும் தொடர் விளக்கப்படம். துகள்களுடைய வெள்ளணுக்களை படம் வரைந்து அவற்றின் பெயர்களை எழுதுவோம். மனித பல்சூத்திரம். லாஸ்ட் டைம் இது என்ன பண்ணியிருந்தாங்க பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். அதுக்கடுத்து செகண்ட் செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. அலரி தசையின் வேலை. இந்த எலும்பு மீன்களோட 3 பண்பு நீங்கள் மிட்டம் எழுதியிருந்தால் இந்த கொஷின் பார்த்துருக்கலாம். தவளை இரத்தத்தின் பகுதி பொருள். தன்மயமாதல். பிளவு உடற்குழி, உணவு பாதை உடற்குழி வேறுபாடு. வலது வென்ட்ரிக்கல் சுவர் இடது வென்ட்ரிக்கல் சுவரை விட மெல்லியது ஏன். கரப்பாம்பூச்சி ஏன் நோய் கடத்தி
அப்படின்னு சொல்கிறோம். மனித சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றம் படம் வரைந்து பாவம் கூறிய ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துருங்க. அக்வா ஃபோரின்கள் என்றால் என்ன, அதன் பனி. சரிங்களா, இது வந்து 3 மார்க் கொஷின். ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதற்கடுத்து தேர்ட் செட் ஆஃப் கொஷனில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. முப்பெயரிடும் முறை என்றால் என்ன, கணுக்காலிகள் 3 முக்கிய பண்பு, முக்கிய இணைப்பு திசு நோய்கள், மெட்டாமெரிசம்னா என்ன, கல்லீரலின் முக்கிய பணி, நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோய். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதய ஒலின்னா என்ன, அது எப்போது மற்றும் எப்படி உண்டாகப்படுகிறது, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வைட்டமின் தைமின் பணிகள் மற்றும் குறைபாட்டு அறிகுறிகள், மனித சிறுநீரகத்தின் நீள்வட்டு தோற்றம். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, இப்போ தான் செகண்ட் செட் ஆஃப் கொஷின். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதே கொஷினு இங்கேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ். சரிங்களா, இதுலேயுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு மினிமம் பாஸ் மார்க் அளவுக்காவது நமக்கு வந்து கிடச்சிருக்கும். மூலக்கூறாவியலான வகைப்பாட்டு கருவி, மெல்லுடலி முக்கிய பண்பு, கரப்பான் பூச்சியின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து விவரி, எப்பித்திலியம்னா என்ன, அதோட பல்வேறு வகை, தவளையின் வளர் உருமாற்றம் விவரி, லாம்பிட்டோ மார்டி புறத்தோற்றத்தினை விவரி. அதோட லைஃப் சைக்கிள்லாம் படிச்சிருங்க. கரப்பம் இது மண்புழு இருக்குல்ல அது. மனிதனில் ஏற்படும் உணவூட்ட மற்றும் செரிப்பான குறைபாடுகள் ஏதேனும் அமைந்து, இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல். அதுக்கடுத்து ஒரு மனிதன் கடலின் ஆழத்திற்கு செல்லும் போது ஆக்சிஜன் கடத்தலில் ஏற்படும் சிக்கலான நிலை விவரி, சிதைவடைந்த இரத்த குழாயில் நடைபெறும் இரத்த உறைதலை விளக்கும், தொடர் வரைபடத்தினை தருக. சரிங்களா, இதெல்லாமே படிச்சிருங்க. இது 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த முதுகு நான் விலங்குகளோட 3 அடிப்படை பண்பு, இது பெயரிடுவதற்கான அடிப்படை விதி, ரிப்பீட்டட் கொஷின். எப்பித்திலியம்னா என்ன, அதோட பல்வேறு வகை, கல்லீரலின் பணி. இது வந்து ஒரு கொஷனில் 3 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வேறுபாடு லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. இறப்பையில் உணவு செரித்தல் எவ்வாறு நடைபெறுகிறது, மனித இதயத்தின் அமைப்பை விவரி, ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல், தொகுதி அன்னலிடா. இங்கே அன்னலிடா கேட்கலாம், நிடேரியா கேட்கலாம். ஸோ இது ரெண்டும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நிடேரியாவோட கேரக்டரும் படிச்சிருங்க. நெஃப்ரானின் அமைப்பு படத்துடன் விவரி. சரிங்களா, இது எல்லாமே 5 மார்க்ஸு. தேர்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்ப்போம். வகைப்பாட்டின் அடிப்படை தேவை, முதுகு நாணுடையோட பொதுப்பண்பு, தவளையின் செரிமான மண்டலம், ஆண் பெண் கற்பாம்பூச்சி வேறுபாடு. ஒரு செட் ஆஃப் கொஸ்டினில் 3 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. இங்கே 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. கொழுப்பில் கரையும் வைட்டமின் பற்றி விவரி, மனித உச்சுவாசம் வெளிச்சுவாசம் அதோட வேறுபாடு அட்டவணை கேட்டிருக்காங்க. இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல். இது ரிப்பீட்டட் கொஷின். எப்பித்திலியம்னா என்ன, அதோட வகை. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். அதேபோல் மனித கழிவுநீக்க குறைபாடு, ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள். இங்கே 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 5 மார்க்கு ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3 கொஷினில் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஒரு கொஷின்லையும் 20 மார்க்ஸ் அளவுக்கு. ஏதாவது 2 கொஷின் பேப்பர் பார்த்துட்டு 3வது கொஷின் பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு அல்லது 30 மார்க் அளவுக்கு ரிப்பீட்டட் கொஷின் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கொஷின்லேயே 3 5 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 2 4 3 மார்க்ஸ் இருக்குது. இங்கே 2 வந்து 3 2 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா, இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு 30 மார்க் அளவுக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 1 மார்க்ஸ் அதோட சேர்த்துனா கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ் மினிமம். அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் படித்தா கூட நீங்கள் 40லேருந்து 50 மார்க்ஸ் அளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. இந்த கொஷின்ஸ் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.